கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாட்டில் தலைமையேற்று நிற்கின்ற போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய புரட்சி தமிழர், முன்னாள் முதலமைச்சர், இன்னும் சரியாக ஒரே மாதம்தான் அடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய மேலான ஆணைக்கிணங்க கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக களம் காணுகிற, அநேகமாக மே 4ஆம் தேதி வரப்போகிற முடிவினை ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்டோம் என்கிற அளவிலே வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிற வெற்றி வேட்பாளர், போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய சிங்கையின் சிங்கம் KR ஜெயராம் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தர வேண்டும் என்று கேட்டு நடைபெறுகிற இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற கூட்டணி கட்சிகளினுடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய நிர்வாகிகளே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கழக தோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். வர இருக்கிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக களம் காணுகிற அண்ணன் KR ஜெயராம் அவர்களுக்கு நாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அன்பான பெரியவர்களே, கூடி நிற்கிற கூட்டமே தெளிவாக சொல்லுகிறது, வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்ட விஷயம் என்று. கட்டாயமாக நாம் வெற்றி பெறுவோம். அதில் இருக்கிற பெரிய சிறப்பு என்னவென்றால், அண்ணா போஸ்டாவே வெற்றி பெற போறோம். அதுதான் உண்மை. அண்ணன் KR ஜெயராம் அவர்கள் மக்களின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செயல்பட்டவர். இந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அண்ணன் ஜெயராம் அவர்களுக்கு தெரியாத ஒரு தெரு இருக்க முடியாது, அவர் கால் படாத ஒரு வீதி இருக்க முடியாது. அப்படி மக்களோடு மக்களாக நின்று கடந்த 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல, அதற்கு முன்னால் 15 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே பணியாற்றியவர். அவரை எதிர்த்து வேட்பாளர் போடுகிறவன் குறைந்தபட்சம் அடையாளம் தெரிகிற வேட்பாளரை போட வேண்டாமா? காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டை கொடுத்துட்டு திமுக தப்பிச்சு ஓடிட்டான். சரி, காங்கிரஸ்காரனாவது யாராவது தெரிந்த வேட்பாளரை போடுவான் என்று பார்த்தால், கடைசி வரைக்கும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. 2 நாளைக்கு முன்னாடி வேட்பாளரை சொன்னான். அந்த வேட்பாளரை நமக்கு தெரியாவிட்டால் பரவாயில்லை, காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கே தெரியவில்லை. அதுதான் கொடுமை. அவனே தேடுகிறான் வேட்பாளர். முதலிலே வேட்பாளரை தேடி, அந்த வேட்பாளர் வந்து நம்முடைய தொகுதியை தேடி, அந்த வேட்பாளர் நம்முடைய தொகுதியில இருக்கிற எத்தனை வார்டுகள் இருக்கிறது, எத்தனை வீதிகள் இருக்கிறது, எத்தனை இங்க வாக்காளர்கள் இருக்கிறார்கள், எந்தெந்த மக்கள் என்னென்ன நிலையிலே வாழுகிறார்கள், எங்க டிச் எடுக்கணும், எங்க குப்பை எடுக்கணும், எங்க ரோடு போடணும், எங்க பாலம் கட்டணும், எங்க தொழிற்சாலைகளை காப்பாற்றணும், எங்க MSME டெவலப் பண்ணணும் அந்த அம்மா கண்டுபிடிச்சு அப்புறம் வந்து அவங்க பணியாற்றுக்குள்ள 5 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் உடனே பற்ற வைத்த உடனே வெடிக்கின்ற பட்டாசை போல வெற்றி பெற்ற அந்த நொடி முழுதும், அந்த நொடி தொடங்கி மக்களுக்கு வேலை செய்வதற்கு அண்ணன் KR ஜெயராம் அவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களால் நிறுத்தப்பட்டு, நம்முடைய போற்றுதலுக்கு மரியாதைக்கு உரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் SP வேலுமணி அவர்கள் இன்றைக்கு ஒரு தலை சிறந்த வேட்பாளராய் அண்ணன் KR ஜெயராம் அவர்களை நம் முன்னே நிறுத்தி இருக்கிறார். அன்பான தாய்மார்களுக்கு எல்லாம் நான் சொல்லுகிறேன், இந்த நாட்டிலே பெரிய மாற்றமே வரப்போகுது. ஆட்சி மாற்றம் நடைபெறப் போகுது. மே 4ஆம் தேதி தீர்ப்பு வருகிற போது, தேர்தல் முடிவுகள் வருகிற போது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கருத்து கணிப்பு அது இது என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறான். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பயணிக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் எடுத்திருக்கிற சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். நான் உறுதிபட சொல்லிவிட்டு போகிறேன், கோயில் வாசல் நின்று சொல்லிட்டு போறேன், 210 தொகுதிக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். நம்முடைய கூட்டணி கட்சிகள் உட்பட அத்தனை பேர் வெற்றி பெறுவாங்க. மிகப்பெரிய திமுக எதிர்ப்பு அலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அடிக்கிறது. அம்மா தாய்மார்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இனி ஒரு முறை இந்த திமுக கூட்டணி கட்சியும் ஜெயிச்சு வரலாமா? எனக்கு இப்ப செய்தியாளர் சந்திப்புல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் KR ஜெயராம் அவர்கள் சொல்லி பேசினாங்க, நம்ம கோயம்புத்தூர்ல இவ்வளவு சிட்டிக்குள்ள சர்வதேச விமான நிலையம் அமைஞ்சிருக்கிற இடத்துல 2 மாசத்துக்கு முன்னாடி காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு நமக்கு எல்லாம் தெரியும். அதையெல்லாம் நாம் இந்த மேடையில் நின்று வாயில பேசக்கூட முடியாத அளவுக்கு கொடூரமான கொடுமை அங்கே நடக்கிறது. அந்த பெண்ணை அப்படி சீரழிச்சவன் 3 பேர்த்தையும் கைது பண்ணி கொண்டு போய் பார்த்தா 3 பேரும் கஞ்சா போதை
சென்னையில ஒரு பீகார்ல இருந்து பொழைக்க வந்த குடும்பம், ஒரு கணவனும் மனைவியும் 2 வயசு குழந்தையோட வர்றான். அந்த மனைவி அந்த அம்மா வீட்டுக்குள்ள நின்னு சமையலறையில் நின்னுட்டு இருக்கிற போது 3 ரவுடிங்க போய் அந்த அம்மாட்ட அத்துமீற பாக்குறான். ஏன்னு கேட்ட பாவத்துக்கு கணவரையும் கொலை செய்து அந்த அம்மாவையும் கொலை செய்து 2 வயது குழந்தைய காலை புடிச்சு தரையில் அடிச்சு கொன்னு 3 உடம்பையும் தூக்கி குப்பை தொட்டியில வீசிட்டு போயிட்டான். அவனை புடிச்சு யாரான்னு பார்த்தா 3 பேரும் கஞ்சா போதை. இங்க 2.5 வயசு குழந்தைய கிருஷ்ணகிரியில பாலியல் வன்புணர்வு பண்ணி கொண்டு போட்டார். 2.5 வயசு குழந்தை, கற்பனை செய்ய முடியாது. எவனாலையும், நல்ல மனநிலையில் இருக்கிற எவனும் கற்பனை செய்ய முடியாது. கொலை பண்ணிட்டான். அவன் யாருன்னு கைது பண்ணி பார்த்தா திமுகவின் பொறுப்பாளர், கஞ்சா போதை. அப்ப அன்பான பெரியவங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல கஞ்சா இல்லாத தெரு இல்லைங்கிற நிலை உருவாக்கி இருக்கான். உண்மையா இல்லைங்களா? எங்க பார்த்தாலும் போதை பொருள். நாம் கல்லூரிக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறோம். அண்ணன் கே.ஆர். ஜெயராம் அவர்கள் இப்பொழுது வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றால் என்ன செய்வோம்னு. அதுல அவர் சொல்றாரு, இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் பள்ளிகள் கல்லூரிகள் அதிகமாக இருக்கிற இந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே இந்தியாவில் எங்கிருந்து மாணவர்கள் வந்தாலும் அவர்கள் படித்து வெற்றி பெறுவதற்கு தகுந்த வகையில யூபிஎஸ்சி தேர்வுகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் தேர்வுகளுக்கு படிக்கிற ஒரு கல்வி மையத்தை தரமானதாக உருவாக்கி தருவேன் ஒரு வாக்குறுதியை இப்பொழுது கொடுத்திருக்கிறார். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த வசதிகளை அதிமுக செய்து தரும் என்று சொல்லுகிற போது கல்லூரி வாயில நின்னுட்டு இன்னைக்கு கஞ்சா கொடுத்துட்டு இருக்கிறான். உண்மையா இல்லைங்களா? நேற்று திமுகவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் முன்னாள் அமைச்சர் விஜய் ஒருத்தர் கட்சி விட்டு விலகி இருக்கார். அவர் சொல்றாரு, திமுக இருந்து விலகிட்டு சொல்றாரு, கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கு 17 பக்கத்துல நான் ஒரு கடிதம் எழுதி கொடுத்தேன். அந்த கடிதத்துல இந்த கஞ்சாவால் எவ்வளவு பிரச்சனை வருது, இந்த கஞ்சா புழக்கத்தை நிறுத்தணும்னு ஸ்டாலினுக்கு எழுதி கொடுத்தேன். அந்த கடிதத்தை வாங்கி ஸ்டாலின் கசக்கி குப்பை தொட்டியில போட்டாரு. ஏன்னு கேட்டேன். கமிஷன் நின்று வச்சுனா ஆட்சி எப்படி நடத்துறதுன்னு கேட்கிறாருன்னு நான் சொல்லல. திமுகவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் அந்த முன்னாள் அமைச்சர் விஜய் என்பவர் பேசியிருக்கிறார். அப்படின்னா கஞ்சா விற்கிறது, கள்ளச்சாராயம் விற்கிறது, போதைப் பொருள் விற்கிறது, இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை செய்யறது, இத்தனையும் திமுக காரன் செஞ்சுட்டு இருக்கிறான். இவனை மீண்டும் வரவிடலாமாங்கிறத அன்பான பெரியவர்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வேறு வழியே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக களம் கண்டிருக்கிற அண்ணன் கே.ஆர். ஜெயராம் அவர்கள் இந்த தொகுதியிலே 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் என்கிற வெற்றி சரித்திரத்தை படைக்க வேண்டும். எத்தனை வேலை செஞ்சுட்டு நம்ம களத்தில் நிற்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு எதிர்கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் ஓடுற போது குறைஞ்சபட்சம் இந்த தொகுதிக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலையை செஞ்ச ஒரு ஆளை போட வேண்டாமா? வேலை செஞ்சவன் பூரா திமுக எங்க இருக்கிறான்னு தெரியல. போன வருஷம் திமுக ஒரு வேட்பாளர் போட்டாங்க. நாங்க சொன்னோம், அவர் அவ்வளவு தகுதி இல்லைங்கன்னு சொன்னோம். ஆனா அவரை கட்சி விட்டு நீக்க சொன்னோமா, தூக்க சொன்னோமா? அந்த கட்சிக்கு தான் பாடுபட்டார் பாவம். நாங்க ஒண்ணு அவர் தப்பெல்லாம் சொல்லல. இன்னைக்கு அவர் நிலைமை என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். திமுக காரனுக்கே அந்த நிலைமையில இந்த அம்மா பாவம் காங்கிரஸ் வந்து கூட்டிட்டு வந்து நிறுத்த அந்த அம்மாவுக்காகத்தான் நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப சங்கடப்படுறோம், வருத்தப்படுறோம். அதனால மறந்துடக்கூடாது. அம்மா தாய்மார்களுக்கு எல்லாம் நான் சொல்லிட்டு போறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வரும். வந்த உடனேயே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார், எல்லா குடும்பங்களுக்கும் முதல் மாதம் தொடங்கி எல்லா குடும்பம் வந்தோன்ன முதல் மாசத்துல 10,000 ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அண்ணன் கே.ஆர். ஜெயராம் அவர்கள் வெற்றி பெற்று வருகிற போது அவரே முன்னின்று சிங்காநல்லூர் தொகுதியில இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் அந்த தொகை கிடைக்கப்பெறுவதை உத்தரவாதம் பண்ணுவார். இது கிடைக்கணும் நமக்கு. நீங்க இதே ஸ்டாலினை வந்து இப்ப கேட்கிற 5 வருஷம் ஆட்சி முடிச்ச பிறகு கேட்கிற என்னதாயா பண்ணீங்க, 5 வருஷமா என்ன பண்ணீங்க? இப்ப அண்ணன் ஜெயராமன் சொன்னாங்க பாருங்க, இதே சிங்காநல்லூர் தொகுதிக்குள்ள நாம் ஆட்சியில் இருக்கும் போது எத்தனை பணிகளை செய்து கொடுத்திருந்தோம். இன்னைக்கு இந்த 5 ஆண்டு காலமா ஸ்டாலின் ஆட்சியில சிங்காநல்லூர் மட்டும் இல்ல, கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எங்கும் எந்த பணியும் நடக்குது. ஸ்டாலினிடம் கேட்கிறோம், என்னதான் பண்ண 5 வருஷமா? அவர் மறுபடியும் சாதனைன்னு சொல்றது என்ன? 1000 ரூபாய் கொடுத்தோம், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்ங்க. ஆனா அன்பான தாய்மார்கள் இருக்கிறீங்க, திமுக சார்பில் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஓட்டு கேட்டு வரையில் நீங்க திருப்பி கேட்கணும். 1000 ரூபாய் நாங்க ஜெயிச்சு வந்து முதல் மாசத்திலிருந்து அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் கொடுப்போம்ங்கிறதா ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி. உண்மையா இல்லீங்களா? ஆனா ஆட்சிக்கு வந்து 28 மாசம் ஒத்த ரூபா கொடுக்கல. சட்டமன்றத்துக்குள்ள அண்ணன் கே.ஆர். ஜெயராம் போன்றவர்கள், அண்ணன் எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள், எடப்பாடியார் எல்லாம் போராடுறாங்க.
நீ கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்று, மரியாதையாக குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுன்னு கேட்ட பிறகு 28 மாசம் கழிச்சு கொடுக்கிற. ஆனா எல்லா குடும்ப தலைவிக்கும் கொடுக்க முடியாது, தகுதியுடையவருக்கு கொடுக்கிறேன்னா சொன்னானா. சரி என்னடா தகுதின்னு கேட்டோம். தகுதிக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தான், ஞாபகம் உங்களுக்கு எல்லாம். அந்த தகுதியில லிஸ்ட் எழுதிந்தான். சொந்தமா வீடு இருக்க கூடாது, கட்டின புருஷன் இருக்க கூடாது, பெத்த குழந்தை இருக்க கூடாது, 3 வேளை சோறு உண்ண கூடாது, ராத்திரியான வெளியே வரக்கூடாது, இப்படி எல்லாம் போட்டு கட்டளை போட்டு ஒரு பட்டியல் கொடுத்தான். இதெல்லாம் தகுதி, உங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய்னு. அப்படி எழுதி கொடுத்தவங்களுக்கு கூட வரல. இப்படியே ஏமாத்திட்டே இருந்தானா. அந்த எடப்பாடியார் பார்த்தார், தேர்தலுக்கு 2 மாதம் தான் இருக்கிறது, 2 மாத காலத்திலே இந்த காட்டாட்சி ஒழிந்து போக போகிறது. அதன் பின்னால் வளரப் போகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், தகுதியுடையவர் தகுதி இல்லாதவர்கள் அல்ல, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆட்சி அமைச்ச உடனே அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரான முதல் மாதத்திலே இருந்து மாதம் 2000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கிலே கொடுக்கப்படும் அண்ணன் எடப்பாடியார் அறிவிச்சார். அறிவிச்ச பிறகு சரியா 5 நாள் தானுங்கம்மா அண்ணன் அறிவிச்சு, 5வது நாள் காலையில் எந்திரிக்கிறோம், அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் டொம்முன்னு விழுகுது. வந்துச்சுங்களா இல்லீங்களா? 5000 ரூபாய் போட்டான். என்னடா திடீர்னு 5000 ரூபாய் போட்டுக்கிறீங்க? போன வாரம் தான் சுகாதார பணியாளர்கள் போராடினாங்க, ஸ்டாலின் சொன்னார் காசு இல்ல. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராடினாங்க, ஸ்டாலின் சொன்னார் காசு இல்ல. நர்ஸுக போராடினாங்க, செவிலியர்கள், ஸ்டாலின் சொன்னார் காசு இல்ல. ஆனா காசு இல்ல காசு இல்லைன்னு அண்ணன் எடப்பாடியார் அறிவிச்சு 5வது நாள் அத்தனை பேர் அக்கௌண்ட்லயுமே 5000 ரூபாய் வந்து விழுகுது. எதுக்கு 5000 ரூபாய் போட்ட? இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதை இவனுக்கு தடுத்து நிறுத்திடுவாங்க. யார்? நாம நிறுத்திடுவோமா? நாங்க தானே போடவே சொன்னோம், நாங்க தானே போடவே வச்சோம். நாம நிறுத்திடுவோம்னு 3000 ரூபாய் 3 மாசம் அட்வான்ஸ் போட்டாராம். சரி அது போட்ட, மீதி 2000 எதுக்குன்னு கேட்டோம். எதுக்கு போட்டிருக்காருங்கம்மா? வெயில் அடிக்கும்ல, உங்களுக்கு எல்லாம் வெயில் அடிக்கும்ல. மே மாசமானா வெயில் அடிக்கும்னு கண்டுபிடிக்கிறக்கே கருணாநிதி மகனுக்கு 72 வயசு ஆயிருக்கு. போன வருஷம் எல்லாம் மே மாசம் குழுகுழுன்னு இருக்கும் நினைச்சிட்டு இருக்கிறான். 2000 ரூபாய் வெயிலுக்கு. சரி போட்டதுதான் போட்ட தொலைச்ச. இப்ப நாங்க கேட்கிறோம், ஏன்னா அந்த வெயில் அடிக்குது, வெயில் என்ன தகுதியுடைய மகளிருக்கு மட்டும்தான் அடிக்குமா? ஆனா வெயில் எல்லாருக்கும் தான் அடிக்கு. ஆனா அதுவும் தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும் 2000. அப்படின்னா என்னன்னா தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், ஏமாத்துறான். தேர்தல் வருகிறது, தேர்தல் வருகிற போது 5 ஆண்டு காலமாக சுரண்டி கொழுத்ததை எல்லாம் சிறிய சிறிய அளவில் பிச்சு போட்டா மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு நம்புறான். இந்த 5000 ரூபாயை வாங்கி இருக்கிற மக்களுக்கு நான் சொல்றேன், ஆட்சி அமைஞ்சுன்னா 10,000 வரை இருக்கிறது. அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது. நம்முடைய நகர பேருந்துகளிலே பெண்களோடு சேர்ந்து ஆண்களும் இலவசமாக பயணிப்பதற்கான உத்தரவு வரை இருக்கிறது. தாலிக்கு தங்கம் திட்டம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்துல இந்த 5 வருஷம் ஒரு ஆளுக்கு கூட தாலி தங்கம் கொடுக்கல, திட்டத்தையுமே நிறுத்திட்டான். அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல கடைசியா நாம தாலிக்கு தங்கம் கொடுத்த போது, ஒரு பவுன் கொடுத்த போது தங்கத்தினுடைய விலை என்ன? 22,000 ரூபாய். இன்னைக்கு தங்கத்து ஒரு பவுனோட விலை என்ன? 1.5 லட்சம் ரூபாய். அப்படின்னா சரியா கணிச்சு பாத்தீங்கன்னா, ஆட்சியில் இல்லாத போது அதிமுக தான் வீட்டுக்கு 2000 ரூபாய் மாசம் 2000 ரூபாய் கொடுத்துட்டே இருந்திருக்குது ஏற்கனவே. அந்த அளவுக்கு அது இன்னைக்கு வளர்ந்து நிக்குது. அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார், அதிமுகவின் ஆட்சி அமைந்தவுடனேயே தமிழ்நாட்டில் தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டம் மீண்டும் தொடரும். ஏழை மக்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டம் மறுபடியும் வரும். அதே மாதிரி வீடற்ற ஏழைகளுக்கு இலவச வீடு கொடுக்கிற திட்டம் நிறைவேற்றப்படும் என்பதை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே 80,000 வீடற்ற மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்த இயக்கத்தினுடைய வேட்பாளர் அண்ணன் KR ஜெயராம் அவர்கள். இவரெல்லாம் முன்னின்ற எத்தனையோ பேருக்கு இலவச வீடுகளை பெற்றுக் கொடுத்தார்கள் பசுமை இல்லம் என்கிற பெயரிலே. அந்த திட்டம் மீண்டும் தொடரும் என்பதை எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இப்படியாக நல்ல திட்டங்கள் நடைமுறைக்கு வர்ற, படித்த மாணவர்கள் வாங்கி இருந்த கல்வி கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என்று எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த நல்ல திட்டங்கள் வரணும், நல்ல மனிதர்கள் நாடாள வேண்டும். அயோக்கிய பயிலனுடைய ஆட்சியை துரத்தி அடிக்கணும் தமிழ்நாட்டை விட்டு. அதுக்காகவாது வாக்குகளை எல்லாம் மறந்துடாம ரெட்டலையில போடணும். நாம வாக்களிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னா சிங்காநல்லூர்ல இருந்து அண்ணன் KR ஜெயராம் அவர்கள் வென்று போக வேண்டும்.
ஒண்ணு கவலையே படாதீங்க. கோயம்புத்தூர்ல போன தடவை மாதிரியேதான் 10க்கு 10 அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுது. அது ஒன்றும் சந்தேகம், கட்டாயம் வெற்றி பெறுவோம். ஆனாலும் கூட நாம கவனமா இருக்கணும். இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம தொகுதியில நாம அடிக்கிற அடி பக்கத்து தொகுதி வரைக்கும் அதிரணும். சரிதானுங்களா? பக்கத்து தொகுதியில ஒரு ஆடு வந்து வசமா மாட்டி இருக்குது. அது கரூர்ல கறிக்கடை கரகாட்ட அருவாளை தூக்கிட்டு விஜயபாஸ்கர் நிக்கிறாரு. அது கறிக்கடைக்கு தப்பிச்சு புலிக்குவைக்குள்ள மாட்டி இருக்குது. நாம சிங்காநல்லூர்ல அடிக்கிற அடி கோவை தெற்கும் கோவை வடக்கும் சேர்ந்து தரிக்கணும். நம்ம கூட்டணியினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய அக்காங்க வானதி சீனிவாசன் அவர்கள் தாமரை சின்னத்திலே அவர்கள் வெற்றி பெற வேண்டும். இரட்டை இலை சின்னத்திலே அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய கழக செயலாளர் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய தொகுதியிலே நாம் 1,00,000 வாக்குகளுக்கும் மேலான வித்தியாசத்தோடு அண்ணன் கே.ஆர். ஜெயராம் அவர்களை வெல்ல வச்சோங்கிற அந்த சரித்திரத்தை படைக்க வேண்டும். அன்பான தாய்மார்களுக்கு சொல்றேன், அம்மா தாய்மாரும் வெயில் அடிக்குது, அந்த அன்னைக்கு மழைகளை வந்துச்சுன்னு சொல்லி பொழுதோடு போய் ஓட்டு போடலாம்னு நினைச்சிடாதீங்க. காலையில 7 மணிக்கு ரயில் நினைக்கணும். எல்லாரும் 8 மணி 8:30 மணிக்கெல்லாம் இப்ப முழக்கம் போட்டோம் இல்லையா, ஜெய் ஜெய் ஜெயராம், ஜெயிச்சாச்சு ஜெயராம். அந்த ஜெயிச்சாச்சு ஜெயராம் என்பதை 8:30 மணிக்கெல்லாம் உத்தரவாதப்படுத்திடணும். விட்டுறாதீங்கம்மா. 3 மணி 4 மணிக்கு போலான்னு நினைக்காதீங்க. எஸ்ஐஆர் வச்சு ஏற்கனவே இருந்த கல்லோட்ட பூரா தூக்கிட்டோம். புரியுதானுங்களா? அதனால திமுக காரன் செத்தவன் பேர்ல ஓட்டு போடுறதுக்கு இந்த தடவை வாய்ப்பு இல்லை. அதனால நம்மளை கொண்டு ஓட்டு போட்டுருவான். கவனம், ஓட்ட விட்டுறாதீங்க. காலையில் நேரத்துல போங்க. ரெட்டல 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 நாம குத்துல பட்டன் தேஞ்சிருக்கணும். 8 மணி 8:30 மணிக்கு வேட்பாளர் அண்ணன் வந்து ஓட்டு போட போனாருன்னா ரெட்டலையே சரியா தெரியாத அளவுக்கு தேஞ்சு போயிருக்கணும். அந்த அளவுக்கு அமுத்தணும். நாம மறந்துடக்கூடாது. என்ன ஏன் இவ்வளவு சொல்லிட்டு போறோம்னு அம்மா சிரிக்கிறீங்க, சத்தியமா சொல்லிட்டு போறேன், ஏமாத்தி போடுவேன். நீங்க இந்தியாவில பிறந்ததுலயே பெரிய நல்ல நடிகர்னு ஒருத்தர் எடுத்தா யாரை எடுப்பீங்க? ஒரு நல்ல சிறந்த நடிகர்னு கேட்டா இப்ப இருக்கிற ஆளையெல்லாம் சொல்லிடாதீங்க. ஐயா சிவாஜி கணேசன் தான். செவாலியா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நிகரான ஒரு நடிகன் இந்த மண்ணிலே பிறக்கவே இல்லை. அப்பேற்பட்ட நடிகன் இல்லையா? எத்தனை வேஷம் போட்டு நடிச்சிருப்பாரு. அம்மாக்கு எல்லாம் தெரியும். நவராத்திரி படத்துல 9 வேஷம் போட்டார் ஒரே ஆள், இல்லீங்களா? அவர் மாதிரியே வேஷம் போட்டு அவர் ஓட்டு போட்டு போயிட்டான். உண்மையா அவர் இருக்கையில் அவர் ஓட்டு போட போனாரு. ஓட்டு போனாரு இதே திமுக காரன் தான். TN சேஷன் ஒருத்தர் இருந்தாரு. இந்தியா முழுக்க அவர் தான் தேர்தல் நடத்தினாரு. அவர் ஓட்ட அவர் போட போனாரு. எல்லாம் போட்டாச்சுட்டான். தேர்தல் ஆணையரோட ஓட்டையில போட்டு போயிட்டான். அதனால திமுக காரன் நம்பி விட்டுறாதீங்க. அதே மாதிரி கடைசி அம்மா தாய்மார்களுக்கு நான் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். இந்த போன தடவை உள்ளாட்சி தேர்தல்ல கொலுசு கொடுத்தாங்கம்மா, அந்த மாதிரி ஏதாவது ஏமாந்து விட்டுற கூடாது. இந்த தடவையும் கடைசியில் ஏதோ கொண்டு வந்து கொடுப்பான். அந்த கொலுசு எப்படிப்பட்ட கொலுசு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டா நம்ம தேர்தலில் ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டு போட்டு பொட்டி எடுத்து வண்டியில ஏத்துவான்ல, அது வரைக்கும் அது வெள்ளையாவே இருந்துச்சு. பொட்டி வண்டி ஏறணும்னு கொலுசு கருகருன்னு ஆகி போச்சு. மொத்த கொலுசு விலையே 30 ரூபாய். நான் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு வரேன், இங்கேயும் சொல்றேன். இந்த தடவை கொலுசு இல்லையுமா ஒட்டியானுமே கொடுப்பேன். அத்தனை காசு அடிச்சு வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? அதையெல்லாம் வாங்கிட்டு ஏமாந்துடக்கூடாது. என்ன கொடுத்தான்னாலும் நீங்க வாங்கிக்கோங்க. இந்த ஏமாற்றுகிற திமுகவை, கஞ்சாவை, போதைப் பொருளை நம்ம வீட்டு குழந்தைகளை திணிச்சிட்டு இருக்கிற திமுகவை, நம்மளுடைய வீட்டு பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக தெருவிலே நடமாட முடியாத அளவிற்கான நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த திமுகவை, சட்டம் ஒழுங்கை நாசம் செய்து வைத்திருக்கிற இந்த அயோக்கியர்களை இந்த ஆட்சி கட்டிலே இருந்து தூக்கி எறிந்து விட்டு ஒரு பொன்னான ஆட்சி, 2000 அம்மா மினி கிளினிக்குகளை கொடுத்த ஆட்சி, 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி காட்டிய ஆட்சி, குடிமராமத்து பணிகளை எடுத்து இந்த மண்ணினுடைய நீர்வளத்தை பெருக்கி காட்டிய ஆட்சி, ஆன்லைன் ரம்மிக்கு தடை போட்டு பல குடும்பங்களை காப்பாற்றிய எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி இந்த மண்ணிலே மீண்டும் மலர்வதற்கு நீங்கள் எல்லாம் சிங்காநல்லூர் தொகுதியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கே.ஆர். ஜெயராம் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த நொடி தொடங்கி நாம் களத்திலே இறங்கி வேலை செய்யணும். வெறியோட வேலை செய்யணும். விட்டக்கூடாது, ஏமாந்து விட்டக்கூடாது. காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் வாங்கிட்டா கூட நமக்கெல்லாம் பெரிய அவமானம். விட்டக்கூடாது. களத்துல இறங்குங்க. தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் கூடயும் பேசுங்க. சொந்தக்காரங்களுக்கு எடுத்து பேசுங்க. நம்முடைய நண்பர்களோடு பேசுங்க. இரட்டை இலை வெற்றி பெற வேண்டும் என்பதை சொல்லுங்க. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி 3 முறை தன்னேரில்லா தலைவனாய் இந்த மண்ணை வென்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அவர்களினுடைய ஆட்சி மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறார்.
மத்தியிலே மோடி அவர்களுடைய ஆட்சி நடக்கிற அந்த நேரத்திலே மாநிலத்திலே அந்த எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி அமையும். இரண்டு ஆட்சிகளும் மக்களுக்கான ஆட்சிகள், மக்களினுடைய ஆட்சிகள். இந்த ஆட்சி நடந்ததுன்னு சொன்னா மத்திய அரசினுடைய எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து தமிழ்நாட்டை வளப்படுத்த முடியும். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு மத்திய அரசு கொடுக்கிற நிதியெல்லாம் ஏமாத்தி தின்னுட்டு தெரியலாம். அதனால நிறைய நம்ம பேசினா நிறைய செய்திகள் பேசிட்டு இருக்கணும். அம்மா தாய்மார்கள் முடிவு பண்ணுங்க. மேலையும் நம்ம ஆட்சி, மாநிலத்திலும் நம்ம ஆட்சி. இது நம் நாடாக மாறும், நமக்கான நாடாக மாறும். நம் பிள்ளைகளினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். எல்லா மக்களும் நலமாக வாழுகிற அந்த நாளை படைக்க 23ஆம் தேதி ரெட்டையில சின்னத்திலே உங்கள் வாக்குகளை தர வேண்டும். உறுதியா நம்பிக்கையோட சொல்லி கோயில் வாசல் இருந்து முடிங்க. ஜெய் ஜெய் ஜெயராம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்